Hi all, welcome back. இன்னைக்கு exercise 4.3ல இருக்கிற first problemோட 5th subdivision நம்ம பார்க்க போகிறோம். இந்த problem ரொம்ப important. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் போர்டு எக்ஸாமில் 2017 போர்டு எக்ஸாமில் இந்த கொஷின் வந்திருக்கு. இதே கொஷின் திரும்ப இந்த போர்டு எக்ஸாமில் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ராப்ளமில் மொத்தம் 9 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 9 சப்டிவிஷன்ஸும் பார்த்துட்டு போங்க. there is very high probability இந்த 9 ப்ராப்ளம்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கேட்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். இது இல்லாமல் மீதி 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துட்டு போங்க. இது போன தடவை கேட்டதுனால நான் திரும்ப இதை சால்வ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் ஒரு தடவை பார்த்துருங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா கேட்டிருக்காங்க. Equation of hyperbola when transverse axis is parallel to y axis. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ y மைனஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஸோ டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் எப்போ வரும் அப்படின்னா transverse axis is parallel to y axis. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிஸஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் 2a டிவைடட் பை இ. சரிங்களா? இன்னொரு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை விச் இஸ் ஈக்குவல் டு 2ae. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்னென்னா b square is equal to a square into e square minus 1. சரிங்களா? மொத்தம் இந்த 4 ஈக்குவேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது ரொம்ப ரிமெம்பர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 15. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை வந்து 20ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து 2a டிவைடட் பை இ விச் இஸ் ஈக்குவல் டு 15. சரிங்களா? அப்போது a பை இ இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 2. சரிங்களா? அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை விச் இஸ் ஈக்குவல் டு 2ae. நமக்கு அது ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 20. சரியா? ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏஇ இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போது நம்ம ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஇ மல்டிப்ளைட் பை ஏ டிவைடட் பை இ which is equal to 10 multiplied by 15 by 2. இந்த இயும் கேன்சல் ஆயிரும் which is equal to a square. இங்கே 2 வந்து இங்கே 5 ஆகிடும். ஸோ 15 times 5 75. சரிங்களா? அடுத்தது இ ஸ்கொயர் வேணும். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் இ ஸ்கொயர் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறேன். ஏஇ டிவைடட் பை ஏ டிவைடட் பை இ. அப்படி பண்ணுறப்ப ஏஇ என்னது 15 டிவைடட் பை 2 டிவைடட் பை 10 டிவைடட் பை 15 பை 2. இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும். இ மேலே போகிறப்ப இ ஸ்கொயர் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 15 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 15. சரிங்களா? இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 4 டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் 4 டிவைடட் பை 3 இ ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் தெரியும்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஜஸ்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்றது 75, இ ஸ்கொயர்ன்றது 4 டிவைடட் பை 3 மைனஸ் 1 which is equal to 75 into 3 வந்து 4 minus 3 which
which is equal to 75 1/3. இப்போ இந்த 3 வந்து 25 ஆகிடும். ஸோ b ஸ்கொயர் is equal to 25. சரிங்களா? அடுத்தது இப்போ நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. சென்டர் h, kயும் ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ். ஸோ ஃபஸ்ட்டு நான் திரும்ப அந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதிக்கிறேன். y minus k the whole square divided by a square minus x minus h whole square minus b square is equal to 1. நமக்கு சென்டரில் h, k நமக்கு என்னன்னு தெரியும், ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2, 5. அடுத்தது நம்ம a ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், which is equal to 75. b square is equal to 25. இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? y மைனஸ் கேன்றது என்னது 5 the whole square divided by a ஸ்கொயர்ன்றது 75 மைனஸ் x minus hன்றது 2 the whole square divided by b ஸ்கொயர்ன்றது 25 which is equal to 1. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். இந்த ப்ராப்ளமில் இருக்க 9 சப்டிவிஷன்ஸும் நல்லா பார்த்துட்டு போங்க. எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளம் வந்து போன போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். See you then. Bye bye.